ரியல் டைம்ல நாம வந்து சில டாஸ்க்க கம்ப்ளீட் பண்ற மாரி இருக்கும். அந்த டாஸ்க்க நம்ம கம்ப்ளீட் பண்றதுக்கு சில ஸ்டெப்ஸ் நம்ம எடுப்போம். அந்த ஸ்டெப்ஸ வந்து நம்மளால மாத்தவே முடியாது. லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள்க்கு வந்து நீங்க எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ண போறீங்க அப்டின்னா, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பண்ணக்கூடிய விஷயம் அந்த எலக்ட்ரிசிட்டி பில்க்கு உண்டான உங்களோட கார்டு. அந்த கார்ட எடுத்துருவீங்க. அந்த கார்ட கொண்டு போயிட்டு எலக்ட்ரிசிட்டி ஆஃபீஸ்ல போயிட்டு முதல்ல நீங்க என்ன கேட்பீங்க அப்டின்னா, உங்களோட அந்த அக்கவுண்ட் நம்பர் சொல்லுவீங்க. அந்த அக்கவுண்ட் நம்பர வச்சு உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டில உங்களோட அக்கவுண்ட்ல நீங்க எவ்வளோ பே பண்ணணும் அப்டின்னு தெரிஞ்சுப்பீங்க. தென் நீங்க தெரிஞ்சுட்டதுக்கு அப்புறமேட்டு அந்த அமௌண்ட்ட போய் நீங்க கேஷ் கவுண்டர்ல போய் பே பண்ணுவீங்க. கரெக்ட்டா? ஸோ, இந்த மாதிரியான ரியல் டைம் டாஸ்க்க வந்து நீங்க டிஜிட்டலா கன்வெர்ட் பண்ண போறீங்க அப்டின்னா, அந்த இடத்துல யூசரோட நீட்ஸோ, இல்ல ஒரு பிசினஸோட ரிக்வயர்மெண்ட்ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி, அவங்களோட அந்த டாஸ்க்க டிஜிட்டலா நீங்க எப்படி கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்றது தான் உங்களோட பிரைமரி அப்ஜெக்டிவா இருக்கும். இந்த மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட்டுக்கோ, இல்ல ஒரு ப்ராடக்ட்டுக்கோ நீங்க அப்ளை பண்ணக்கூடிய ஃப்ரேம் ஒர்க் தான் வந்து ஜாப்ஸ் டூ பி டன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. இந்த ப்ராடக்ட் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு யுட்டிலிட்டி அப்ளிகேஷன்ஸ்க்காக நீங்க பண்றீங்க. இல்ல வந்து ரியல் டைம்ல அவங்க பண்ணக்கூடிய டாஸ்க்க வந்து நீங்க டிஜிட்டலா மாத்துறீங்க அப்படின்னா, அந்த இடத்துலலாம் வந்து இந்த ஃப்ரேம் ஒர்க்க தான் நம்ம அப்ளை பண்ணணும். இந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து எனக்கு தெரிஞ்சு யுஎக்ஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃப்ரேம் ஒர்க்கா பார்க்குறேன். எப்படி நான் வந்து யூசர் சென்டர்ட் டிசைன் ஃப்ரேம் ஒர்க்க பார்க்குறேனோ, அதே போல தான் வந்து இந்த ஜாப்ஸ் டூ பி டன் அப்படின்ற ஒரு ஃப்ரேம் ஒர்க்க பார்க்குறேன். பிகாஸ் இந்த இடத்துல வந்து நீங்க போயிட்டு யூசரோட நீட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு முன்னாடி, அவங்க ரியல் டைம்ல அந்த ஒர்க்க எப்படி பண்றாங்கன்னு பார்க்கணும். ஏன்னா, ரியல் டைம்ல அவங்க என்னென்னலாம் ஸ்டெப்ஸ் எடுக்குறாங்களோ, அந்த டாஸ்க்க நீங்க டிஜிட்டலா கன்வெர்ட் பண்ணும்போது அவங்க அதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள்க்கு வந்து இப்ப நான் சொல்ற அதே எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே. அதே எலக்ட்ரிசிட்டி பில்ல போய் நீங்க பே பண்ண போறீங்க அப்படின்னா, நீங்க பார்க்கக்கூடிய விஷயம் என்னோட அக்கவுண்ட் நம்பர். ஓகே. என்னோட பிசிக்கலா என்கிட்ட இருக்க கார்ட்ல இருக்க அக்கவுண்ட் நம்பரும், டிஜிட்டலா நான் பார்க்குற அக்கவுண்ட் நம்பரும் மேட்ச் ஆகணும். ஸோ, அப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இது என்னோட அக்கவுண்ட் தானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் என்னோட அக்கவுண்ட் நம்பர் தான் நான் முதல்ல பார்ப்பேன். ஸோ, இந்த மாதிரியான ரியல் டைம் டாஸ்க்க நீங்க டிஜிட்டலா கன்வெர்ட் பண்ணும்போது, ஆக்சுவலா அவங்க ரியல் வேர்ல்டுல என்ன பண்றாங்க அப்படின்ற ஒரு அந்த அவங்களோட ஜாப வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, அதுக்காக ஒரு ஃப்ரேம் ஒர்க்க கிரியேட் பண்றீங்கல்ல, அதுதான் வந்து ஜாப்ஸ் டூ பி டன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ரேம் ஒர்க்க வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு யுட்டிலிட்டி அப்ளிகேஷன்ஸ்ல மேக்ஸிமம் கவர் பண்ணுவாங்க. இந்த இடத்துல ஒரு யூசர் இல்ல வந்து ஒரு பிசினஸோட நீட்ஸ் வந்து செகண்டரியா தான் இருக்கும். அதுக்கு பதிலா ஒரு யூசர் பண்ணக்கூடிய டாஸ்க்க தான் மேஜரா பார்ப்போம். இதோட டெலிவரபிள்ஸ்ல ரொம்ப கீனா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், ஃபீச்சர் பேஸ்ட் இல்லாம இந்த டாஸ்க்க அவங்க எப்படி டிஜிட்டலா ஈஸியா கொண்டு போய் முடிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த தான் நம்ம வந்து பிரைமரி அப்ஜெக்டிவா பார்ப்போமே தவிர்த்து, எக்ஸ்ட்ரார்டினரி ஃபீச்சர்ஸ் குடுக்குறேன். நான் இந்த பெயின் பாயிண்ட்ட வந்து நான் வந்து இந்த ஃபீச்சர்ஸ் குடுத்து சால்வ் பண்றேனான்லாம் பார்க்க மாட்டேன். அதுக்கு பதிலா இந்த ஜாப வந்து நான் எப்படி டிஜிட்டலா எவ்வளோ ஈஸியா அவங்களுக்கு பண்ண முடியுது. ரியல் டைம்ல அவங்க பண்றாங்கன்னா, அதே விஷயத்த டிஜிட்டலா நான் எவ்வளோ ஈஸியா அண்ட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ வந்து நான் எவ்வளோ ஸ்மூத்தா குடுக்குறேன். அதுல நான் எவ்வளோ ஹாப்பி பாத் கிரியேட் பண்றேன் அப்படின்ற விஷயங்கள தான் மேஜரா பார்ப்பாங்க.